ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி சேமியா செய்கிறதுக்கு ஒரு இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், அந்த லைட்டாக அந்த சேமியாவுக்கு தகுந்த உப்பு. அப்புறம் இந்த ராகி சாமியை ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன் நான். அதை ஒரு 3 நிமிஷம் அதில் ஊற வச்சிடலாம் அந்த தண்ணியில். கரெக்டாக 3 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா அப்படியே மாவெல்லாம் கரைஞ்சி கூழு மாதிரி ஆகிடும், சேமியா மாதிரி இருக்காது. கரெக்டாக 3 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 3 நிமிஷம் ஊற வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்துலையும் வேக வைக்கலாம். நான் என்கிட்ட இந்த பாத்திரம் இருக்குது, ஆவியில் வேக வைக்கிற பாத்திரம், அதனால் நான் இதில் வேக வச்சுக்கிறேன். இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். எடுத்து உள்ளே வச்சு போட்டுருவோம். தண்ணி அப்படியே எடுத்து ரொம்ப புளியாமல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு வேக வச்சுக்குவோம். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டேன், 10 வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் வந்தால் போதும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் வேகட்டு. வெந்துருச்சு பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கரெக்டாக நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ சாப்பிட்லாம். வெந்துருச்சு பாருங்கள். இனி நம்ம நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லாட்டி வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து நம்ம இஷ்டம்லாம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்காக போடுறது. இது வந்து வேண்டாட்டி நம்ம விட்டுடலாம். தேங்காய் போட்டு கலந்து சாப்பிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க. காலையிலையும் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ